கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த 6 மாதமும் அருமையாய் பாதுகாத்து வழிநடத்தி வந்தீர் ராஜா. உமக்கு நன்றி தகப்பனே. 7ஆம் மாதத்திலும் இந்த ஜூலை மாதத்திலும் எங்களை ஆண்டவரே உன் நம்பிக்கையோடு அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இந்த 6 மாத காலத்திலும் நாங்கள் எத்தனையோ வேளையிலே ஆண்டவரே நாங்கள் துணிகிற பாவங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். நாங்கள் உம்மை மறுதலித்திருக்கிறோம். எத்தனையோ தவறுகள் நாங்கள் செய்திருந்தாலும் நீர் எங்களை அன்பாய் மன்னித்து உம்முடைய கிருபையினாலே எங்களை அரவணைத்து வழிநடத்தி வருகிறீரே. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஸ்தோத்திர ராஜா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஸ்தோத்திர ராஜா. எங்களோடு பேசுங்க. உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவரை கேட்பதன் மூலமாக எங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை நாங்கள் காண முடியும் என்று நாங்கள் விசுவாசித்து இந்த செய்திக்குள்ளாக கடந்து போகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஜூலை மாதத்திலே ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், நிச்சயமாய் நம்மை பாதுகாப்பார். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம் நமக்கு ஆண்டவர் இந்த மாத வார்த்தையாக கொடுத்திருக்கிறார். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? பிரியமானவர்களே, இந்த வசனம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈடாக யார் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள், மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். எப்பவுமே ஒருத்தரை இந்த அளவுக்கு உனக்கு ஈக்குவலாக யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. எப்போ அதை நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, யாராலையுமே செய்ய முடியாத, இமேஜினே பண்ண முடியாத காரியங்கள் செய்யும் பொழுது தான் உனக்கு ஈடாக யாருமே இல்லைப்பா, உங்களுக்கு ஈக்குவலாக யாருமே இல்லை அப்படின்ற வார்த்தை நம்முடைய வாயில் வரும். அதே போல தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களையும் பார்வோனுடைய அந்த குதிரையும் ரதங்களையும் அந்த கடலிலே அமிழ்த்து போட்டு செங்கடலை 2ஆக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மீட்டு கொண்டார். அந்த நேரத்தில் தான் அவங்களால அது நினச்சி கூட பார்க்க முடியல. ஆண்டவர் நம்மளை இப்படி காப்பாற்றியிருக்காரு. எத்தனையோ விதத்தில் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார், பாதுகாக்கிறார். என்றாலும் ஒரு கடலை 2ஆக பிளந்து அதை பாதையை உருவாக்க நம்முடைய தேவனாகிய கர்த்தராலே ஆகும். பிரியமானவர்களே, இந்த 7ஆம் மாதத்திலும் ஒரு ஒரு புது உற்சாகத்தோடு விசுவாசத்திலே ஒரு பெரிய அடையாளத்தை காண்பிக்கும் வண்ணமாக இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த 15ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா, மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு அப்படின்னு தான் தொடங்குது. அதாவது ஆண்டவரை புகழ்ந்து என்னவோ பயம் திகில் அவர்களை சூழ்ந்து கொண்டாலும், ஆனால் ஆண்டவர் கர்த்தரை நோக்கி, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இக்கட்டு நாளிலே அவரை நாம் கூப்பிட வேண்டும். இந்த 9வது வசனத்தில் பாருங்கள், இதுதான் உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார். அதாவது 11வது வசனம் வாக்கு தத்தமாக கொடுத்தாலும் உங்களோடு ஆண்டவர் பேச விரும்புகிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். பிரியமானவர்களே, இந்த சத்ருவானவன் பார்த்திங்கன்னா கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த நொடியில் வேணாலும் நம்ம பாவத்தில் விழ வைத்து ஆண்டவரிடத்துலேருந்து நம்மளை பிரிக்கிறது தான் அவனுடைய பிரதான நோக்கம். அதுக்காக அவன் என்னென்ன முயற்சியெல்லாம் எடுக்கணுமோ அதெல்லாம் அவன் செய்து கொண்டே தான் இருப்பான் பாருங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற மனிதர்களோ காரியங்களோ எதுவாக இருந்தாலும்
தொடருவேன், பிடிப்பேன், நான் உன்னை விடமாட்டேன், ஆண்டவர்கிட்ட நெருங்க விடமாட்டேன், உன்னை வெற்றியை சந்திக்க விடமாட்டேன், நீ ஜெயிக்க விடமாட்டேன், உன்னை வாழ விடமாட்டேன், நீ சுகமாக இருக்க விடமாட்டேன். இப்படி யார் யாரோடலாம் அந்த சத்ருவானவன் அந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறானோ உங்களுக்கு நேராக வார்த்தை கடந்து வருகிறது. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கொப்பானவர் யார் என்று நீங்கள் சொல்ல போகிறீங்க. இந்த 10வது வசனத்தில் பாருங்களேன், உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்தார்னா, எல்லாரையும் பிடிச்சி தள்ளலை, எதுவும் பண்ணலை. ஒரே ஒரு காரியம், காற்றை வீச பண்ணினார். அவ்வளோதான். அந்த காற்று எவ்வளோ பலம் வாய்ந்ததாக இருக்கும் பாருங்கள். ஆண்டவர் நினச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். அதை மட்டும் என்றைக்குமே மறந்துடாதீங்க. நமக்கு விரோதமாக 99.9% காரியங்கள் நடந்தாலும் ஒரு நொடியில் கர்த்தர் காற்றை வீச பண்ணினால் அவரால் எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். இது வரைக்கும் உங்களால் விசுவாசிக்க முடியலனாலும் இந்த 11வது வசனத்தை நம்ம சொல்ல போகிறோம். வாழ்க்கையில் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் விதமாக நம்ம பாட போகிறோம். ஏனென்றால் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். அதற்கான வேளை வந்துவிட்டது. நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அப்பொழுது கர்த்தர் காற்றை வீச பண்ணுவார், உங்களுக்கு வழியை திறப்பார், சத்துருவின் எல்லா தந்திரங்களையும் திட்டங்களையும் கடலின் ஆழத்திலே மூடி போடுவார். விசுவாசிங்கள், நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஜெபிக்கலாமா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த ஜூலை மாதம் ஆண்டவரே, உமக்கொப்பானவர் யார் என்று, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் என்று நாங்கள் உம்மை புகழ்ந்து பாடக்கூடிய, உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய மாதமாய் இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்திருக்கிறீர். அது மாத்திரமல்ல தேவனே, தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன் என்று பட்டயத்தை உருவுவேன் என்று, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று சத்ரு சொல்லுகிற வார்த்தை இந்த மாதத்திலே அழிய போகிறது. நாங்கள் சத்ருவை ஜெயிக்க போகிறோம் என்று எங்களுக்கு ஒரு அடையாளமாக இந்த வாக்குத்தத்தத்தை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரோட வல்லமையாய் இடைப்படுங்க. உடைய வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியாய் காணக்கூடிய கிருபையை ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.